Welcome students, Anna University, November December 2024, BE 3251 Basic Electrical and Electronics Engineering ஓட அரியர் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 13 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். 5 யூனிட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எதனா ஒரு பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுக்கோங்க, எல்லா கொஷின்ஸும் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெவலில் ஏ படிக்கிறீங்கன்னா ஏவில் இருக்க 3 கொஷின்ஸும் படிங்க. அப்படி பி படிக்கிறீங்கன்னா பியில் இருக்க 3 கொஷின்ஸ், அதாவது ஒவ்வொரு பாட்டுக்கு வந்து நான் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் இருக்க எல்லா கொஷின்ஸும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அரியர் பேப்பர் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா டஃப்பாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து படிச்சிருந்தால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 11th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிர்ச்சாஃப் லாஸ் படிச்சுக்கோங்க, வோல்டேஜில் கரண்ட்லாம். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மெஷ் அனலைசிஸ் பேஸ்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. அதுமாதிரி நோடல் அனாலிசிஸ் பேஸ்டு ப்ராப்ளம். அதுக்கு பி படிக்கிறீங்கன்னா ஆர்எல்சி சர்க்கியூட்டோட ரிலேஷன்ஷிப்போடு எழுதணும். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எல்சி சர்க்கியூட்டோ இல்லைனா டேட்டா நிறைய கொடுத்துட்டு உங்களை ஆவரேஜ் வேல்யூ, ஆர்எம்சி வேல்யூ, இன்ஸ்டன்டேனியஸ் பவர், ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், பவர் ஃபேக்டர், கரண்ட், டோட்டல் இம்பிடன்ஸ் அப்படின்னு நிறைய கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் தேர்டு சம் ஆஃப் வேவ் ரெக்டிஃபைடோட ஃபார்ம் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிசி ஜெனரேட்டர் அண்ட் கிவ் இட்ஸ் இஎம்எஃப் ஈக்குவேஷன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெரைவ் த பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் டிசி மோட்டார் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் டார்க் ஈக்குவேஷன். இதை படிச்சுக்கோங்க. அப்படி பீட் பார்ட் படிக்கிறீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், இந்த 3 கொஸ்டினை பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஏ பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் செமிகண்டக்டர் மெட்டீரியல், சிலிக்கான், ஜெர்மானியம் பார்த்துக்கோங்க. பிஎன் ஜங்ஷன் டயோடு, ஜெனா டயோடு, பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இந்த 4 கொஸ்டினை படிக்கிறீங்கன்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்படி பி பார்ட் படிக்கிறீங்கன்னா ரெக்டிஃபயர், ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் பார்க்கணும். அப்புறம் மாஸ்ஃபெட், அப்புறம் ஐஜிபிடி, அப்புறம் ஜேஎஃப்இடி, இந்த 3 கொஸ்டினோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 3 கொஷின்ஸ் தான் இருக்குது. அதனால் இந்த 3 கொஷின்ஸையும் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ண பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு கொஷின் கூட விட்டுட்டு நீங்கள் செகண்ட், தேர்டை நல்லா கம்ப்ளீட் பண்ண பார்த்துக்கோங்க. எரர் டிடக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கோட்ஸ், ஆனால் இது ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. போன டைம் கேட்கல, ஆனால் இந்த டைம் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட், ஆஃப் ஆடர், ஃபுல் ஆடர், மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், எதனா 2 படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா காம்பினேஷனல் சர்க்கியூட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதை மென்ஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸில் கொடுக்கல. அதனால் உங்களை பேசிக்காக காம்பினேஷனல் சர்க்கியூட் எக்ஸ்பிளைன்னு கேட்டாங்கன்னா எதனா 2 படிச்சுக்கோங்க. ஆஃப் ஆடர், ஃபுல் ஆடர், அப்படிலாம் மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், எதனா 2 படிச்சுட்டு கூட நீட்டாக எழுத பாருங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னா கேமேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. போன டைம் பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்தாங்க கேமேப். அப்போ டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி போடணும், டோன்ட் கேர் கண்டிஷன் வந்தால் எப்படி போடணும், அப்படி ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்கன்னா அதை எஸ்ஓபிக்கு கன்வெர்ட் பண்ணி எப்படி போடணும், இல்லைனா பிஓஎஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி எப்படி போடணும், கேமேப்பை பிஓஎஸில் எப்படி போடணும், எஸ்ஓபியில் எப்படி போடணும், அந்தமாரி நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு 4 டைப்ஸ் கிட்ட இருக்குது. அதனால் எல்லா டைப்ஸும் பாருங்கள். அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை சேர்த்து படிச்சிருங்க. யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா 15th ஏ மூவிங் காயில், மூவிங் அயான் மீட்டர், இது ப்ளஸ் ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்து வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் 3 பேஸ் பவர், எனர்ஜி மீட்டர். அப்படி பி பார்ட் படிக்கிறீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், சிடி ட்ரான்ஸ்ஃபார்மர், பிடி ட்ரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பிளாக் டயக்ராம் ஆஃப் டிஎஸ்ஓ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் டிஏஎஸ், டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஷினை ஒரு டைம் 15 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 13 மார்க்கில் கேட்டிருக்காங்க. போன டைம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஷினுமே வரல. ஆனால் இந்த டைம் கன்ஃபார்ம் இந்த 2 கொஷின்லேருந்து எதனா ஒன்று ஆச்சு கன்ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 5th யூனிட் படிக்கிறவங்க பி பார்ட்டை படித்தாலும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 2 பிளாக் டயக்ராம் படிச்சுக்கோங்க. பார்ட் சி பொறுத்த வரைக்கும் நோடல் அனாலிசிஸ் ஏற்கனவே நான் 13 மார்க்லேயும் சொன்னேன். சப்போஸ் 15 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ், அப்புறம் ஆர்எல்சி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இந்த கரண்ட்டு, பவர் ஃபேக்டர், ஃபார்ம் ஃபேக்டர், இம்பிடன்ஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்களா, அந்தமாரி கேள்வியும் கேட்பாங்க. ஒரு டைம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டயக்ராமும் பார்த்தீங்கன்னா 5th யூனிட்டில் இருக்க பியில் இருக்க டிஎஸ்ஓ, டிஏஎஸ், இதில் இருக்க கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அதனால் 16 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸாக இந்த கொஷினுக்கு கொடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து பில்ட் ஆகும். தொடர்ந்து நான் உங்களுக்காக எல்லா சப்ஜெக்டோட, எல்லா செமஸ்டர் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தரேன். தேங்க்யூ.